வரலட்சுமி இறந்து போனாங்களே இன்னைக்கு. அவங்களுக்கு 12 வயதில் ஒரு மகளும் 11 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். இவர் மட்டுமே அங்கே சம்பாத்தியம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். இப்போ இவங்க இல்லை, அனாதையாக அந்த 2 குழந்தைகள் நிற்கின்றன, நிர்கதியாக நிற்கின்றன. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த தமிழக அரசாங்கம்? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த மின்சாரத்துறை? சும்மா அங்கே போயிட்டு 5 லட்சம் 2 லட்சம்னு விட்டு எறிஞ்சிட்டு போவீங்களா? இவ்வளோதான் உங்களுடைய எண்ண ஓட்டம். இப்போ புரிகிறதா இந்த தூய்மை பணியாளர்களை ஏன் நம்ம அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்னு சொல்கிறோம்னு? இவங்களுக்குன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று ஏற்பட்டால் இவங்களுடைய குடும்பத்திற்கு என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் தூய்மை பணியாளர்கள் என்று வரும்பொழுது மிகப்பெரிய ரிஸ்கில் பணி செய்யக்கூடியவர்கள் இவர்கள். உதாரணத்திற்கு இப்போ மழை பெய்யுது, வெள்ளம் வருது அப்படின்னும் பொழுது எங்கே எந்த வயர் பிஞ்சு கிடக்கும் தெரியாது. எல்லாருமே பயத்தில் இருக்கிற சூழலில் இவங்க துணிஞ்சு அங்கே போய் வேலை செய்யணும். இவங்க ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க போய் அங்கே பணி செய்யணும்.